திரைப்படம் என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான கலை வடிவமாகும். நகைச்சுவை, காதல், கோபம், பயம், ஆசை, ஆச்சரியம் என எல்லா வகை உணர்வுகளையும் கொண்டு நம்மை சிரிக்க வைத்து, ரசிக்க வைத்து, சிந்திக்கவும் வைக்கிறது. இப்படி நம் உணர்வுகளை திரைப்படத்தின் மூலம் வெளிக்கொண்டு வரும் திரைக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான நபர்கள் உழைக்கின்றார்கள். அவர்களின் வாழ்க்கையையும் திரை அனுபவத்தையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட திரு இஷாக் ஹுசைனி அவர்களை தான் நாம இப்போ பார்க்க வந்திருக்கோம். வாங்க அவரை சந்தித்து அவரோட திரை அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ஹாய். எல்லாருக்கும், மக்கள் டிவியில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். ஓகே, ரொம்பவே சூப்பராக ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு திரைத்துறையில் பல்வேறு விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுடைய ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் கலந்துருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் வெளிநாட்டிலேருந்து ஐ வாண்டட் டு ட்ரை, அதாவது இந்தியாவுக்கு ஒரு ட்ரையல் பண்ணணுன்னு வந்தேன். ஸோ என்னை கேரளாவில் ஒரு காலேஜில் சும்மா உட்கார முடியாது, காலேஜில் லெக்சரராக இருந்தேன். எனக்கு அப்போ வயசு ஒரு 20 தான். அப்போ லெக்சரர் இருக்கும்போது பக்கத்தில் அந்த காலேஜுக்கு பேர் ட்ரிவாண்ட்ரத்தில், திருவனந்தபுரத்தில் ஒரு காலேஜ். அந்த காலேஜுக்கு பேர் மாரி வேனுவர்ஸ் காலேஜ். அதுதான் கேரளாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ். அதில் நான் ஃப்ரெஞ்ச் லெக்சரராக போய் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட மாணவர்களுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு மாதிரி தான். இட் வாஸ் ஃபனி. பக்கத்தில் ஜார்ஜ் ஓனக்கூர், அவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட். ஜார்ஜ் ஓனக்கூர்னு ஒருத்தர், மிகப்பெரிய ரைட்டர். ஹீ ஸ்டில் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மலையாளம் ரைட்டர்ஸ். அவர் நிறைய புக்ஸு, சாகித்யா அகாடமி அவார்டு என்னென்னமோ வாங்கினவர். அவர் என் பக்கத்தில் இருக்கும்போது எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பார், நாங்கள் உங்களை சினிமாவில் நடிக்க வைக்கணும் அப்படின்வார். எனக்கு அப்போல்லாம் இதிலெல்லாம் டோட்டலாக எனக்கு இதை பற்றி யோசித்ததே கிடையாது. ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் வேறு விஷயங்களில். நான் எஜுகேஷனில் நான் பிஹெச்டி பண்ணிவிட்டு அது வேறு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃப்ரான்ஸுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃப்ரான்ஸுக்கு ஸ்டேட்ஸில் கொஞ்சம் படித்தேன், அப்புறம் ஃப்ரான்ஸுக்கு போகணுன்னு நினச்சேன். பட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, அவர் பக்கத்தில் இருந்துட்டு இல்லை நீங்கள் ஒரு படத்தில் நடிச்சே ஆகணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னடா இவர் படத்தில் நடிக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பேன். அப்போ அங்கே ஒரு 2-3 டீச்சர்ஸ் இருப்பாங்க, லேடி டீச்சர்ஸு. அவங்களும் சொல்லுவாங்க, யூ ஹாவ் அ நைஸ் ஸ்மைல், நீங்கள் ஹைட் இருக்குது, இது இருக்குது, நீங்கள் நடிக்கணும், கேரளா இப்போ படங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஆப்டாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. நான் நினச்சேன், நம்ம எந்த விதத்தில் ஆப்டுன்னு எனக்கே அது தெரில. அப்போ திடீர்னு பார்த்தா 2 நாளில் அசோக் குமார்னு ஒரு டைரக்டர், அவர் அப்படியே வர்றாரு. நான் பைக்கில் இறங்குறேன். அவங்க அப்படி பார்க்குறாங்க, இப்படி பார்க்குறாங்க, என்னடா அது அப்படின்னு. எனக்கு சினிமாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, பார்த்து இது பண்ணிவிட்டு போயிட்டாங்க. போயிட்டு 2 நாளில் ஜார்ஜ் ஓனக்கூர் சொல்கிறாரு, உங்களை அவங்க ஹீரோவாக போட்டாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அப்பாடி எனக்கு நடிக்கலாம் தெரியுமா அப்படின்னு. எனக்கு தெரியாது அப்படின்னேன். நீங்கள் நடிங்க, அதெல்லாம் நடிச்சிடலாம் அப்படின்னா. உடனே அந்த மூவி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு பேர் கிளிக்கொஞ்சல். அதில் நான் ஹீரோவாக நடித்தேன். அவரோட பெருந்தன்மை மோகன்லால், ஹி ஆக்டட் அஸ் அ செகண்ட் ஹீரோ. அண்ட் அவரோட பிரதரும் ஆக்ட் பண்ணார் அதில், பியாரேலால்னு ஒருத்தர். ஸோ அந்த மூவி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி. இட் டிட் வெல் த மூவி. பட் எனக்கு சரி இந்தியாவில் எனக்கு பெருசாக ஐ லவ் டு பி ஹியர். ஆனால் அப்பப்போ ஐ ஹாவ் டு கோ பேக் டு ஃபாரின் கண்ட்ரீஸ். ஃப்ரான்ஸுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம். ஸோ அதுதான் என்னோடய மூவியோட ஃபர்ஸ்ட் பிகினிங். அதுக்கப்புறம் நான் ஒரு தொழிலதிபராக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ பிகேம். அப்புறம் போலண்டுக்கு போனேன். என் ஒய்ஃப் இஸ் போலிஷ். அவங்களால நான் போலண்டுக்கு போனேன். அங்கே நான் ஐ வெண்ட் அப். இந்த கதை கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது ஒரு ஆசிரியர் இருந்தவங்க ஒரு நடிகராக மாறினாங்க அப்படிங்கும்போது அதுவே ஒரு புது விஷயமாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோதான் மற்றவங்க பல விஷயங்கள் சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் தோணியிருக்கும் இல்லையா? இந்த ஒரு சமயத்தில், இந்த ஒரு தருணத்தில் நான் ஒரு நடிகராக உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்கள் உங்களுக்கும் தோணியிருக்கும். அந்த ஒரு இடம் எப்போ ஏற்பட்டது, எங்கே ஏற்பட்டது? நான் கொஞ்ச நாள் ஐ வாஸ் க்ரோயிங். நான் என்னுடைய பிஸ்னஸஸ்லாம் அங்கே போலண்டில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும்போது நான் இந்தியாவுக்கு வந்தேன்.
வந்தவுடனே என்னுடைய நண்பர் ஒருத்தர் தனசேகர், இன்னொருத்தர் லெஸ்லி. அவங்க 2 பேரும் அந்த லெஸ்லி வந்து சினிமாவில் நிறையா இருந்தார். வாசு ஸ்டுடியோ அப்படின்னு இருந்தது முந்தி. அப்போ அதுலேருந்தே நல்ல இதாக இருந்தார். ஹீ இஸ் அ குட் ரைட்டர். அவர் சொல்லுவார், என்ன இஷாக் நீ பாட்டில் போயிட்ட, நீ ஏதாச்சும் பண்ணு இதில் அப்படின்னா. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரவி ராஜான்னு சொல்லி அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க என்னை வச்சு. அவங்களே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பண்ணி அவங்க சொன்னாங்க, நாங்கள் இப்போ வந்து ஜெயம்னு ஒரு படம் பண்ணுறோம். அது வந்து அந்த ஜெயம் இல்லை, இது வேறு ஜெயம். இது ஒரு 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 சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி வரும். அந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னா. எனக்கு அந்த கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ நான் சொன்னேன், சரி பண்ணுறேன். அந்த படம் தான் நான், மன்சூர் அலிகான், சங்கீதா அவங்கெல்லாம் நடித்தாங்க. ஸோ அந்த படம் தான் என்னுடைய இங்கே ஃபர்ஸ்ட் மூவி. அப்புறம் திருப்பி போயிட்டேன். தென் ஐ கேம் பேக். அங்கே போன பிறகு எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ நானே ப்ரொடியூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்போ தான் நான் பண்ண படம் தான், நான் எழுதி ஐ வாஸ் த ரைட்டர், மற்றவங்க டைரக்டர்லாம் ரவிராஜா தான். அவங்களோட பண்ண படம் தான் கண்மணி உனக்காகன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் தான் இதுவரை நான் பண்ணதுலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த படம். அதில் நான், சுவலக்ஷ்மி, ஆனந்தராஜ், மன்சூர் அலிகான், அப்புறம் பொன்னம்பலம், இந்த மாதிரி நிறைய நடிகர்கள், கரிகாலன் எல்லோரும் நடித்தாங்க. அந்த படம் வந்து இட்ஸ் அபவுட் அ ஸ்மால் கேர்ள் அண்ட் அந்த கேர்ளை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஹிட்மேன், அதாவது ஒரு அசாசின் மாதிரி வருவேன் அந்த படத்தில். ஃபுல் ஆஃப் ஆக்ஷன். அதான் உங்களுக்கு தெரியும்ல, என்னோடய பிரதர்லாம் அவர் தான் ஹி இஸ் ஹோல்ட் பிக் இது இன் ஆக்ஷன் இன் மார்ஷல் ஆர்ட்ஸ். நானும் சின்ன வயசுலேருந்து ஒரு 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 11 இயர்ஸ்லேருந்து, நான் 11 இயர்ஸாக இருக்கும்போதே நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆரம்பித்தவன். ஸ்வர்டு, நிஞ்சிட்ஸு, அந்த மாதிரி நிறைய இது நான் பழகிட்டு இருந்தவன். ஸோ அந்த மூவியில் நான் நிறைய ஆக்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த மூவி ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே போயிடுச்சு. ஸோ அதிலேருந்து ஐ தாட் ஆஃப் கெட்டிங் இன் டு மூவிஸ். பட் அதில் ஒரே எனக்கு சிக்கல் என்ன ஆச்சுன்னா, ஐ குட் நாட் ஸ்பெண்ட் டூ மச் ஆஃப் டைம். அந்த டைமில் நான் வந்து என்னோடய க்ரோத் ஸ்கேல் மேலே போயிட்டுருக்கேங்க. அதனால் என்னால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதாவது நான் சொன்னேன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, பட் அவங்க பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை. பெரிய பெரிய டைரக்டர்ஸ் என்னை வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் படம் பண்ணோன்னு சொன்னாங்க. என் பிரதரும் என்னை சொன்னாப்புல, இந்த மாதிரி நிறைய பேர் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க, நீ வந்து படம் பண்ணுவீங்க, கொஞ்சம் ஒரு 1 இயர் இங்கே இருந்து அப்படின்னு. அது வந்து when you are in a growth period, அங்கே என்னால் இருக்க முடியல. ஸோ தென் ஐ காட் அதர் மூவிஸ். எனக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைமில் மூவிஸ் பண்ணணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஸோ whenever I was more becoming like a holiday time actor, எனக்கு எப்போ ஹாலிடேஸ் கிடைக்குதோ அப்போ பண்ணுற மாதிரி பண்ணேன். ஸோ தட் வாஸ் ஒன் ட்ராபேக். சில இன்றைக்கி ரொம்ப டாப்பில் இருக்கிற டிரெக்டர்ஸ் என்னை அப்ரோச் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட வந்து அப்போ அவங்க வந்து அவ்வளோ டாப் கிடையாது. நான் அவங்கள சரியாக கணிக்கலை ஆனஸ்ட்லி சொல்லும்போது. பிகாஸ் அங்கேயே நான் வெளிநாட்டிலே வளர்ந்தனால எனக்கு வந்து சில விஷயங்களை இங்கே என்னால் கணிக்க முடியல. ஸோ சிலர் வந்து ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க, சிலர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஆனால் கதை சொல்லும்போது திக்கி சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு என்னடா அப்படின்னா பார்த்தா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்கள் நிறைய திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க சார். ஆனாலுமே வந்துட்டு ஒரு இயக்குனராக மாறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அந்த ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி டிரெக்ட் பண்ணோன்னு ஒரு ஆசை வந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கதை தோணுச்சு. அதான் இந்த பூகம்பத்தோட கதை. நான் லெமன் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன், தெலுங்கு அண்ட் தமிழில். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது சும்மா அந்த படம் ரொம்ப இழுத்துட்டே போச்சு. இட் இஸ் அ பிக் கேன்வஸ் மூவி தான். சாய் மோகன் ஒரு மார்க்கபந்து மூவிஸில் ஐ வாஸ் ஜஸ்ட் அன் ஆக்டர். அந்த ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது இழுத்துட்டே போயிட்டு இருந்தது. அது நிறைய ப்ராப்ளம், ப்ரொடியூசருக்கும் டைரக்டரும் அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ நான் யோசித்தேன், எனக்கு அப்போ ஒரு கதை தோணுச்சு. ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அண்ட் அ பிரேக் அவுட் மூவி. அது பிரேக் அவுட் மூவினா ஒரு பாலிட்டிக்ஸில் நம்மளை வந்து ஒரு பெரிய சதி பண்ணி நம்மளை
அந்த சதிக்குள்ளே மாட்ட வைப்பாங்க. அந்த சதியை முறியடிக்கிறதுக்கு மைண்டை யூஸ் பண்ணி, ஆக்ஷன் யூஸ் பண்ணி, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அதை எப்படி முறியடித்து வெளியே வந்து அந்த அந்த ரொம்ப ஆசைப்படுற பொலிட்டீஷியனை, அதாவது பாலிட்டிக்ஸுக்காக எதுவுமே பண்ணுற ஒரு பொலிட்டீஷியனை எப்படி ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவங்கள வந்து வீழ்ச்சி அடக்கி வைக்கிறாங்க. அதுதான் பூகம்பத்தோடைய கரு. பட் அதில் வந்து ஒரு லவ் ஸ்டோரியும் இருக்குது. எப்படின்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் இது, அதாவது அடுத்து என்னன்னு ஒரு ஃபீலிங் வரணும். அதுதான் மூவி. நான் அங்கே இருக்கிற யூரோப்பியன்ஸோட எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நான் அந்த மூவியை வந்து ஒரு 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 ஃபாஸ்ட் ஃபேஸ் மூவியாக கொண்டு வரணும்னு நல்ல ஒரு லவ் ஸ்டோரியும் கொண்டு வந்து, அதாவது வில்லனை தான் நான் வந்து ரொம்ப மெயினாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பேன். வில்லன் தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லி அந்த ஒரு கதை வந்தோடனே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யாருக்கு இதை கொடுக்கலாம், இதை வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு கொடுக்கலான்னு யோசித்தேன். அப்போ நான் யோசித்தேன், சரி நம்மளே இதை கன்சீவ் பண்ணியிருக்கோம், இந்த மூவியை நம்மளே எழுதுகிறோம். ஸோ இதை நம்மளே டைரக்ட் பண்ணால் தான் அந்த ஃபுல் எமோஷன் நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். எனக்குள்ளே டைரக்ஷன் பண்ணணும். நான் நிறைய யோசிப்பேன், டைம் கிடைக்குமா. பட் தேங்க்ஸ் டு எவ்ரிதிங் நான் இப்போது வந்து எனக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸஸ் எல்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணேன். ஆனால் டைரக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, கரெக்டாக கோவிட் வந்துருச்சு ஆரம்பித்த உடனே. ஸோ அது வந்து கோவிட் வரும்போது அங்கேருந்து இங்கே வர விட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அதாவது அங்கே வெளிநாடுகளுக்கு போயிட்டு திருப்பி வரக்கூடாதுன்னு. ஸோ ஐ ஹேட் டு டேக் அ பிரேக். அப்புறம் திருப்பி வந்து அகெயின் ஐ ஸ்டார்டட். ஓகே. ஸோ இந்த திரைத்துறையில் வந்து பல்வேறு ஆட்கள் வந்து இருக்காங்க, நிறைய பேர் சாதனை படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவரை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன் அப்படின்னா எந்த ஒருத்தரை சொல்லுவீங்க? யாரை பார்த்து வியந்திருக்கேன்னா, பேசிக்கலி நான் அமெரிக்கன் ஆக்டர்ஸ் தான் நான் நிறையா ஃபாலோ பண்ணுவேன். பேசிக்காக எனக்கு வந்து அந்த ஆக்ஷன் தீமில் பார்க்கும்போது வேன் டேமை ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டைமில். பட் அவர் வந்து பெருசாக இதெல்லாம் அது தப்பான படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ஹிந்தியில் வந்து ஐ ரியலி என்ஜாய்டு இவர் அந்த டைமில். when I was a very young boy, மிதுன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஆக்டர் இருந்தார், ஸ்டைலிஷாக வருவார் அந்த டைமில். ஸோ அவங்க வந்து நான் சின்ன வயசில் பார்க்குறது. பட்டு எல்லாத்த விட நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர்னா ஹீஸ் அ காமெடி ஆக்டர். அவர் இறந்துட்டார், மதுரைக்காரர். நான் படிக்கும்போது எனக்கு அவர் சீனியரு அமெரிக்கன் காலேஜில். அவர் பேர் விவேக். எனக்கு அவருடைய ஒரு விஷயம் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா, ஹீஸ் அ பர்சன் சும்மா ஒரு காமெடியாக இல்லாமல் ஒரு பெரிய மெசேஜை கொடுப்பார். வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அவர் நல்லா படித்தவர். ஹீ வாஸ் வெரி எஜுகேட்டட் பர்சன். அவர்லாம் போனது வந்து நமக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு லாஸ் மாதிரி தான். எனக்கு அவரோட எப்படி நடிக்கணும், நான் ஒருத்தர பேசினேன் அவர்கிட்ட, சார் உங்களோட ஐயோ நீங்களா அது அப்படின்னு, கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாரு. அது பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு வருஷத்தில் அவர் போயிட்டார். It was very unfortunate. பூகம்பம் அப்படின்ற படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. அந்த படத்தில் பார்க்கும்போது நிறைய சண்டை காட்சிகள் எல்லாமே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிதான, அதாவது என்னென்னா ஸ்வாட் ப்ராக்டிஸ், அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நீங்கள் அந்த ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருக்கோம். அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார். பூகம்பம்ன்றது பேசிக்காக அதோடைய பேசிக் மீனிங் வந்து நாட் எர்த் குவேக் பட் ஹார்ட் குவேக். மனசில் எழுகிற பூகம்பம் தான் அது. இந்த படத்தில் மெயின் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப நாளாக அதை வந்து ஸ்க்ரீன் பிளேயை தான் நான் வந்து ரொம்ப பதப்படுத்தினேன். பட் இப்போ நான் வந்து நடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு என்னை லிங்க் பண்ணுறது என்னோடய பிரதரோட தான் லிங்க் பண்ணுவாங்க. அண்ட் நானும் ஐம் பேசிக்கலி சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் ஆனவன். ஐம் 6th degree black belt. இஷின் ரியோ இன்டர்நேஷ்னல் நான் 6th degree black belt. நான் கராட்டே டீச்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய மெயின் இது வந்து அதுக்கு பேர் கொபுடோன்னு ஒரு கலை. அது என்னென்னா வெப்பன்ஸு, இந்த சமுராய் சுவர்ட், நிஞ்சிட்ஸு சுவர்ட்னு
அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. அது படத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதை போட்டு யாரை போய் கொல்ல போகிறீங்கன்ற, ஏன்னா அந்த படங்களில் அந்த அளவுக்கு ஆக்ஷன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நான் யோசித்தேன், இந்த படத்தில் வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ஐ ஹவ் ஷோன் என்னுடைய வாழ் அந்த இதை வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த படத்தில். ஆக்ஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். ஏன்னா என்னோட படம் பார்க்க வரவங்களுக்கு அந்த ஒரு இது கொடுக்கலைன்னா இட் won't பி குட். அதாவது நான் இதை தொடர்ந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பூவே பொன் பூவேன்னு ஒரு படம் பண்ணேன். ஃபஸ்ட்டு கண்மணி உனாக்கா நல்லா போன பிறகு பூவே பெண் பூவேன்னு ஒரு படம் பண்ணேன். அப்போது அந்த டைமில் காமெடி வந்து ரொம்ப இட் வாஸ் பிகமிங் எ வெரி பாப்புலர். காமெடினா ஓடும் அப்படின்றது அது எனக்கு எல்லாருமே ஏதோ மண்டையில் ஏற்றி எனக்கு வந்து நீங்கள் காமெடி பண்ணி, எனக்கும் காமெடிக்கும் நான் காமெடினா நான் நல்லா நக்கலாக பேசுவேன். அதை பார்த்துட்டு அந்த டைரக்டர் சொன்னார், புருஷோத்தமன் ஒரு டைரக்டர், சார் நீங்கள் கொஞ்சம் காமெடியும் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. ஆக்ஷன்லாம் வச்சுக்கலாம், ஆனால் காமெடியும் வச்சுக்கோ, இந்த படத்தில் காமெடியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். சரி நான் ஒரு டைவர்ஸ்டாக பண்ணலாமேன்னு சொல்லி ஐ டிட் தட் மூவி. ஃபுல் லென்த்து காமெடி மாதிரி ஒரு லவ். இவங்களோட அந்த சேதுவில் நடித்தாங்களே அவங்க அபிதா. ஸோ அந்த படத்தில் காமெடி பண்ணேன். இந்த பூகம்பம் படத்துலேயே வந்து உங்களுடைய பல்வேறு அவதாரம் வந்து எங்களால் பார்க்க முடியுது. அதாவது நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, இந்த படத்தை இயக்கவும் செஞ்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரும் கூட. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துல எந்தெந்த மாதிரி சவால்கள் வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் உங்களுக்கு? நிறைய இருக்கும் சவால்கள். ஏன்னா பிகாஸ் பேசிக்கலி நம்மளே நடிச்சுட்டு நம்மளே டிரெக்ட் பண்ணும்போது அது வந்து சில இது மிஸ் ஆக. அதனால் வாட் வி டூ இஸ் நல்ல ஒரு 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 இந்த விஷயங்கள் தெரிஞ்சவரை நம்ம கூட வச்சுக்கிறோம். இந்த படத்தை வந்து ஆக்சுவலி வேறு ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ண இருந்தது தான். பட் இந்த கேன்வாஸை பார்த்தாரு, என்னங்க ஐயோ இவ்வளவு கூட்டம், இவ்வளவு இது, அந்த எலெக்ஷன் நடக்குது, அது நடக்குது, பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு நடக்குது, அதெல்லாம் ரொம்ப பெருசாக வந்துருமே சார் அப்படின்னாரு. அதே மாதிரி க்ரௌட் ஷாட்ஸு நிறையா இருக்கும், நிறைய ஆக்ஷன்னு. பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 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 12 ஆக்ஷன் சீன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பயந்துட்டார். நான் சொன்னேன், இல்லைங்க எவ்வளோ ஆகும்லாம் கேட்டார். நான் ஒரு அமௌண்ட் சொன்னேன். அவர் சொன்னார், சார் அதாவது உண்மையை சொல்ல உங்களுக்கு அந்த அளவு அவ்வளோ அந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வேல்யூ இல்லையே சார், எப்படி சார் நம்ம பண்ண முடியும்னு. அது உண்மை தானே அவர் சொன்னது. ஸோ நான் யோசித்தேன், ஓகே நானே இந்த படத்தை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ டுக் இட் ஆஸ் அ சேலஞ்ச். அதான் நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அதாவது பூகம்பம்னு ஒரு கன்சீவ் என் மைண்டில் ஆச்சு. ஸோ அதை வந்து நான் டைரக்ட் பண்ணால் தான் அதுக்கு ஐ கேன் டூ ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் நினச்சேன், ஓகே இந்த படத்தை நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. பட் தட் இஸ் ஹவ் சேலஞ்சஸ் நிறைய இருந்தது. அது வந்து பிகாஸ் உங்களுக்கு வந்து அது பெரிய பெரிய சீன்ஸ், அதாவது நிறைய மாசஸ் போலீஸு அதுக்குன்னு சீன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மெகாஃபோன் யூஸ் பண்ணோம், அது யூஸ் பண்ணோம், நானே போய் நடிக்கணும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் இட் வாஸ் டிஃபிகல்ட். உண்மையை சொல்லப்போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆமாம். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, நான் யதார்த்தமாக எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாம் போகிறதுக்கு டைமே இல்லை. ஸோ அங்கே போய் யதார்த்தமாக பேசிட்டு வந்தேன். அது ஸ்க்ரீனில் நல்லாயிருக்கு. ஓகே. ஓவரா ஒன்று கத்துறதை விட யதார்த்தமாக நடிச்சுட்டு வரும்போது அது நல்லா இருந்தது அந்த சில சீன்ஸில். ஷூட்டிங் டைமில் பல விஷயங்கள் வந்து நடக்கும் சார். ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு பூகம்பம் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு மறக்க முடியாத விஷயம்னா என்னவா இருக்கும்? ஒரு சுவாரஸ்யம் இல்லை, நான் 2 சொல்கிறேன். ரெண்டாவது அது சுவாரஸ்யமானு நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்வர்ட் சீன்ஸ் வந்து போலண்டில் ஒரு இடத்துல, அதாவது ஒரு பெரிய ரிவர், அதுக்கு பேர் வந்து விஸ்வா, வார்சோ சிட்டியில் இருக்கிற ஒரு ரிவர். அந்த ரிவருக்கு போய் நாங்கள் அந்த கேமராலாம் வச்சு ஷார்ட்ஸ்லாம் வச்சு அந்த வால் எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். அந்த ஷார்ட்ஸ் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா ஹெலிகாப்டர், போலீஸு, அப்படியே டக்குன்னு அங்கே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க, வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க. அந்த வாழை எடுத்து சுற்றுறது பார்த்துட்டு தேவர் அங்கே இருந்த சிலர் வந்து தே வெண்ட் அண்ட் கம்ப்ளைண்ட்,
ஐயோ இது பயங்கரமாக இருக்குங்க, அது என்னங்க இது என்னமோ பண்ணிகிட்ருக்காரு அவர் அப்படின்னு. அவங்க வந்து அப்புறம் வந்து பார்த்தாங்க, அது க்ரூவாக இருந்தாலும் பட் ப்ளீஸ் இந்த மாதிரி வெப்பன் வந்து பப்ளிக்கில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப அதாவது அதில் வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரு அவர் அதை பார்த்துட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு சார் அதை கொஞ்சம் சுற்றி காமிங்க அப்படின்னாரு. அதுதான் எனக்கு ரொம்ப அவர் வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தார் முதல்ல. அப்புறம் சார் அது சுற்றிட்டு இருந்தீங்களே சொல்கிறாங்களே அது கொஞ்சம் திருப்பி சுற்றி காமிக்க முடியுமா அப்படின்னாரு. சுற்றி காமிக்கிறேன் சார் அப்படின்னு. அது சுற்றி காமிக்கும்போது அவங்கெல்லாம் இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் கிளாப் பண்ணாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. இன்னொரு சுவாரஸ்யம்னு சொல்கிறதா அது ஒரு அதிர்ச்சின்னு சொல்கிறதான்னு, அதாவது கோவிடுக்கு முன்னாடி சில சீன்ஸ் எல்லாம் அந்த லேடி ஆர்டிஸ்ட் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் நான் ஷூட் பண்ணிட்டேன். பண்ண பிறகு ஆனால் ஒரு விதத்தில் நல்லதாச்சு, எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரே ஒரு சீன் தான் பாக்கி இருந்தது. போனவொன்னே பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் அங்கேருந்து வரவே முடியல. திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா 2 ஆக்டர்ஸும் கல்யாணம் ஆகி அவங்க சினிமாவே விட்டு இல்லை, அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து 2 பேருமே தே காட் மேரிட். அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறத நான் கேட்கணும். தட் அந்த மாதிரி தானே நம்ம கல்ச்சரில் அது ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல, அது வந்து அவங்க நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், அப்பா இது ஒரு பெரிய ஒரு விஷயம், நல்ல வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னு முடிச்சிட்டேன். ஆனால் ஒரே ஒரு சீன் தான் பாக்கி இருந்தது, அது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வி ஹேட் டு டூ இட். அடுத்தடுத்து எந்த மாதிரி கதைகள் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இப்போவே வந்து பல படங்களில் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு கதைகள் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. இன்னுமுமே வந்து அடுத்தடுத்து எந்த மாதிரி இயக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னோட படம்னு எடுத்துக்கிட்டா ஐ வாண்ட் டு கிரியேட் அ ஃப்ரான்ச்சைஸ். அதாவது பூகம்பம்னு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் க்ரியேட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். அடுத்த படத்துக்கெலாம் பேர் வச்சுட்டேன். ஐ ஆல்சோ ஹவ் செலக்டட் அ வெரி குட் ஸ்டோரி. அடுத்தது அதாவது ஐ ஹவ் செலக்டட் அ ஸ்டோரி, அதுக்கு பேர் கோட்டைக்குள் பூகம்பம் அப்படின்னு. இட்ஸ் கோயிங் டு பி அன் ஆக்ஷன் பேக்ட் மூவி. பட் நான் வந்து ஆக்ஷன்னா வெறும் ஆக்ஷன் அப்படின்னு பண்ண மாட்டேன், வித் ஸ்டோரி. அதாவது நான் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷன்லேயும் ஈவன் அந்த ஒரு பீஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்குன்னா நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதில் வந்து ஒரு ஸ்டோரி லைன் அதுக்குள்ளேயே இருக்கும். ஒரு ஆக்ஷனில் கூட அவன் நின்று சும்மா டமா அடிச்சுட்டு இருக்கிறது மாதிரி இல்லாமல் அதுலேயே ஒரு ஸ்டோரி இருக்கும். அதாவது அவனை எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்னா, ஓகே நீங்கள் இந்த டெலிஃபோனை வச்சுருங்க, அவன் அங்கே போகிறான், இந்த டெலிஃபோனை ரிங் பண்ணுங்கள், அப்போ இது பண்ணுவோம், அந்த மாதிரி. அதை நான் சொல்ல விரும்பலை. இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன் அந்த மாதிரி. அது வந்து சும்மா அடிக்கிறது பிடிக்கிறது அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி கடைசியில் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் கூட எப்படி பண்ணியிருக்கேன்னா, அந்த கிளைமேக்ஸே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போகும். அதாவது ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் நான் வாய்ப்பு கொடுத்துருப்பேன், நீங்கள் இது பண்ணுங்கள், நீங்கள் இது பண்ணுங்கள். அதில் லாஸ்ட்டில் நான் சில மோட்டர் பைக்கில் நிறைய ஸ்டண்ட்டும் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் கண்டிப்பாக அது பார்க்க வேண்டிய ஒரு இது. அதே மாதிரி அதில் ஒவ்வொருத்தங்க எப்படி என்னென்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற திறமை, ஒருத்தங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். அதை ஐ வில் ட்ரை டு யூஸ் தட். உன்னால் இது பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமா, எல்லாரும் சேர்ந்து அது அவங்க பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்பர்டீஸையும் கூட கொண்டு அதிலிருந்து போகிறது ஒரு பெரிய ஒரு ஆர்மியே ஒரு போர் மாதிரி லாஸ்ட் சீன்ஸை கொண்டு வந்திருப்பேன். அது ஒரு கதையாக இருக்கும். இப்போது லேடிஸு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ ஆக்ஷன்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி ஆக்ஷனை பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அட சும்மா எல்லோரும் அடிச்சு போட்டுட்டு போகலையே, இவர் வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு 50 பேர் வர்றாங்கன்னா உடனே நம்ம இங்கே அப்படி தானேங்க, 50 பேரை ஒரே மீதியில் எல்லோரும் ஓடி போயிடுவாங்க. பட்டு நான் அந்த மாதிரி, நான் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் கை இருந்தாலும் நான் அந்த மாதிரி பண்ண விரும்பலை. என்னோடய படத்தில் ஆக்ஷன் கூட ஆமாம் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும், பட் நேச்சுரலாக இருக்கும். இப்போ நான் அடிக்கிறேன்னா அவங்க பறக்கலாம் மாட்டாங்க, அடித்தா என்ன ஆகுமோ அதுதான் அந்த படத்தில் அந்த ஷாட்டில் அடித்தா என்ன ஆகும், அவன் கீழே விழுவான், இல்லைன்னா இது பண்ணுவான், ரியாக்ட் பண்ணுவான். அந்த மாதிரி ஐ வாண்ட் டு ட்ரை. இது லவ் சீன்ஸ்லேயோ இல்லை எதுலேயோ ஒரு கொஞ்சம், ஏன்னா ஒரு நேச்சுரலாக கொஞ்சம், அதாவது சில இடங்களில் மிகைப்படுத்தி தான் ஆகணும், வேறு வழி இல்லை நம்ம படங்களுக்கு. நான் வந்து அங்கே உள்ள படங்கள் நிறைய பார்த்துட்டு அதே மாதிரி என் ஒய்ஃபும் சொல்லுவாங்க, அப்பா நீ இந்த மாதிரிலாம்
அந்த இந்த படங்களை பண்ண மாதிரி கத்திக்கிட்டு இது பண்ணாலாம் பண்ணாத, ஸ்மார்ட்டாக ஒன்று இல்லைன்னா அங்கே என்னால் இந்த படத்தை காமிக்கவே முடியாது, அசிங்கமாக நினைப்பாங்க. ஸோ அது ஒரு எந்த அளவுக்கு நேச்சுரலாக ஒரு மாஸ் படத்தையே ஒரு நேச்சுரலாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிருக்கேன். நம்ம இவர் ராம் கோபால் வர்மாலாம் பண்ணுவார்ல அந்த முந்தி, அந்த ஒரு ஒரு பேட்டர்ன், அதாவது லோ கீழேயே ஒரு டெரராக கொண்டு போகிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நேச்சுரலாக. ஆமாம். ஸோ ஏதோ ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் மக்கள் வந்து பார்க்கணும், மக்கள் ரசிக்கணும், அதை வந்து நல்லா புரிஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் படம் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா தெரியுது சார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும், மக்கள் வந்து அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூகம்பம் படமும் ரொம்ப வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்து இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மக்கள் டிவிக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் டெஃபினெட்லி யூ வில் see a small change. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.